ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்டி பெட்ஸ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா காக்டெயிலோட ஃபுட் லிஸ்ட்டும் அப்புறம் ப்ரீடிங்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டிப் பை டிப்ஸாக பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம், என்னென்ன மாதிரி ஃபுட்டு கொடுத்தா அது வந்துட்டு ப்ரீட் ஆகும், என்னென்ன மாதிரி ஃபுட்டு கொடுத்தா நிறையா முட்டை வைக்கும், சிக்ஸை விட்டு சீக்கிரமாக நெஸ்ட் அவுட் பண்ணிவிடும். ஸோ அதை செஸ்ட்டு எவ்வளோ குஞ்சு பொறிச்சதுலேருந்து முட்டையிலேருந்து குஞ்சு பொறிக்கிற வரைக்கும், குஞ்சுலேருந்து நெஸ்ட் அவுட் ஆகிற வரைக்கும் நம்ம வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். ஸோ வீடியோவில் ஃபுட் லிஸ்ட்டும் ப்ரீடிங்கை பற்றி பார்த்துக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். வாங்க நம்ம பேசிக்காக கேன் சைஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கேன் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சைனா கேன்ஸ்லேயே நிறையா கேன்ஸ் இருக்குது. 350 ரூபா 400 ரூபா கேன்ஸ் இருக்குது. அப்புறம் 600 கேன்ஸ் இருக்குது, 1000 கேன்ஸ் இருக்குது. ஸோ அப்புறம் 1500 2000 கேன்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் நான் காக்டெயில் ப்ரீடிங்க்கும் வளர்ப்புக்கும் எந்த போர்டாக தான் சரி, நான் வந்து இந்தியன் கேன் தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ இந்தியன் கேன்ஸ்லேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஆட்டை வலை போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் இந்தியன் கேன்ஸ், நீங்களுமே பார்த்துருக்கீங்க. அதுவே சைனா கேன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும். இப்படி நீளமாக இருக்கும், நடுவில் மட்டும் ஒரே ஒரு கம்பி போகும். அது வந்துட்டு பேர்டு இப்படி நிற்கிறப்போ அதோடய கால் வந்து இப்படி வலுக்கும். இதாக இருந்தால் இந்த 4 இதுலேயுமே நம்ம க்ரிப்பாக பிடிச்சிட்டு இந்த குச்சியிலேருந்து இந்த குச்சிக்கு போகிறதாகுதோ இல்லை தீனிங்க வரதாகுதோ அது வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் கேன்ஸ் வந்துட்டு இந்தியன் கேன்ஸ் தான் வளர்த்துறதுக்கும் சரி, நான் ப்ரீட் பண்ணுறதுக்கும் சரி இந்தியன் கேன்ஸ் தான் நான் வந்துட்டு சஜஷன் பண்ணுவேன். கேன் சைஸ் காக்டெயிலுக்கு கேன் சைஸ் பார்த்துடலாம் வாங்க. கேன் சைஸ்னு பார்த்திங்கன்னா இது 2.5க்கு 1.5க்கு 1.5 அந்த ஹைட்டு, 2.5க்கு 1.25க்கு 1.25 காக்டெயிலுக்கு கரெக்டான ப்ரீடிங் சைஸு. ஸோ இல்லை அது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இடம் வசதியாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்கணும் போடு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு 3க்கு 1.5க்கு 1.5 ஹைட் கொடுத்தா பர்ஃபெக்டான சைஸுங்க காக்டெயில் போர்டுக்கு. இதுதான் வந்துட்டு கேன் சைஸு. நீங்கள் இந்த மாதிரி கேன் சைஸ் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா நம்ம காக்டெயில் போர்டை 100% வந்துட்டு ஃப்ரீயாக மைண்ட் ஃப்ரீயாக வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி ப்ரீடிங்க்கும் வந்துட்டு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேன்ஸு பறக்கிறதுக்கும் வந்துட்டு ரெக்கையெல்லாம் அடியாகாமல் இருக்கும். இந்த கேன்ஸு தான், அதாவது 3க்கு 1.5க்கு 1.5 அது வந்துட்டு நல்ல ஒரு பர்ஃபெக்டான சைஸுங்க. அப்புறம் ஸ்டிக்கு குச்சி அமைப்பு வந்துட்டு எப்படின்னா குச்சிக்குமே வந்துட்டு செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அது வந்துட்டு எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் இங்கே ஒரு குச்சி வச்சுருக்கேன், ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கு நேரம் வந்துட்டு இங்கே ஒரு குச்சியில் இந்த குச்சி இருக்கிறதுக்கு அதுக்கும் கொஞ்சம் மேலே தான் வந்துட்டு இந்த குச்சி வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பேசிக்கு. இந்த குச்சி இங்கே ஒன்று கீழே இருக்குன்னா குச்சி ஒன்று மேலே இருக்கணும். ஸோ அப்படி வந்துட்டு இப்படி இருக்கிற பிறகு இப்படி பறந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், இப்படி இருக்கிறது இப்படி பறந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு குச்சியை வந்துட்டு வைக்க சொல்லணும். ஸோ இந்த கேன்ஸ்லேயுமே நான் எல்லா கேன்ஸ்லேயுமே அமைப்பு அப்படி தான் வந்துட்டு அமைச்சிருக்கேன். இந்த கேன்ஸை பாருங்கள், மேலே இருக்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரியும், இது பார்த்தாலும் தெரியும், கீழே இருக்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்புறம் இன்னொன்று காக்டெயிலில் எந்த இடத்துல கேன்ஸ் வந்துட்டு வைக்கலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா, அதாவது நீங்கள் உங்கள் ஃபேமிலி மட்டும்தான் வந்துட்டு போகணும், ஃபேமிலி மட்டும்தான் வர மாதிரி. அதாவது ஃபேமிலினா நீங்கள் யார் மோஸ்ட்லி அங்கே தீனி தண்ணி வைப்பீங்களோ அந்த மாதிரி இதுக்கு தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி இடத்துல தான் வந்துட்டு வைக்கணும். மெயின்லி காற்றான இடத்துல வைங்க, தனிமையான இடத்துல வைங்க. ஒன்ஸ் ஃபுட்டு வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கணும். அது அவ்வளோக்கா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ஃபுட்டு வைக்கிறீங்க, பார்த்துட்டு ஒரு காலையில் சாயந்தரம் ஒன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்துட்டு போதும். மெயினாக புது ஆளை யாருமே காக்டெயிலில் பார்க்க அலோவ் பண்ண வேணாம். ஏன் வந்துட்டு புது ஆளை வந்துட்டு உள்ளார விட வேணான்னு சொல்கிறேன்னா, அது நீங்கள் தான் வந்துட்டு எப்போவுமே ஃபுட்டு போடுவீங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு பார்ப்பாங்க, அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு நல்லாவே பழகிருக்குங்க காக்டெயில், பயப்படாது. அதனால் டேர்ம் ஆகும்னு சொல்ல மாட்டேன், ஆனால் பயப்படாது. உங்களுக்கு ஃபுட்டு வச்சு அதுக்கு வலி விட்டுரும். ஸோ அதையும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா நானே பக்கத்தில் பாருங்கள் காக்டெயில் வந்து விளக்குது உழைஞ்சி, ஆனால் பயப்படலை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ரியாக்ஷன். ஸோ அதே மாதிரி தான் இதுவும், இது டேர்ம் காட்டிங்கன்னு சொல்லலாம், ஆனால் எல்லாமே அன்டேர்மு, ஃபுல் வைல்டு. நான் இவ்வளோ பக்கத்தில் தான் வந்துட்டு கேமரா கொண்டு போகிறேன், ஆனாலுமே பயப்படலை. இதே புது ஆளெலாம் வந்துச்சிங்கன்னா பட்டு நடிக்கும். ஸோ அதில் வந்துட்டு பயந்துக்கிட்டு ஒரு ரீசனாக வந்துட்டு ப்ரீட் ஆகாமல் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. சின்ன குழந்தைங்களாம் எதை வேணாலும் எடுத்து வீசுவாங்க, பென்சிலு எலேசரு ஸ்கேலு ஏதாச்சும் ஒரு பொருள் எதை வேணாலும் எடுத்து கூண்டு மேலே வீசுவாங்க. அதில் பயப்படாமல் இருக்கும், அதில் பயப்பட்டு கூட ப்ரீட் ஆகாமல் இருக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்துட்டு வேறு வந்துட்டு புது ஆளே ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்க சொல்கிறோம்.
இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேர் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று தானாக செலக்ட் ஆகுது, அதுவாக செலக்ட் ஆகுது, இன்னொன்று நம்ம செலக்ட் பண்ணுறது. ஸோ அதை தான் வந்துட்டு செலக்ட் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தானாக செலக்ட் ஆகுதுன்னா இப்போ ஒரு மேல் 5 மேல் 5 ஃபீமேல் இருக்குன்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. ஸோ அதில் பாசிப்பயிறு விம்ரால் மட்டும் திறந்து ஒரு 5 நாள் 10 நாள் வச்சிங்கன்னா ஒரு பேராக செலக்ட் ஆகி மேட்டாக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு மேல் ஃபீமேல் இருக்குன்னா கீழே இருக்க மேல் இருக்குல்ல, இந்த மேலுக்கும் ஃபீமேலுக்கும் இது ரெண்டுக்குமே வந்துட்டு பிடிச்சிருக்கு. ஸோ அது ரெண்டும் ப்ரீட் ஆகுது. அப்புறம் அங்கே இருக்கிற ஒயிட் ஃபேஸ் மேலும் இந்த லுட்டினோவும் வந்துட்டு பேர் பண்ணுறது. ஸோ அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு பிடிச்சதாவே வந்துட்டு மேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு மேட் ஆகுது. இன்னொன்று நமக்கு நாம் வந்துட்டு பேர் செட் பண்ணுறது. அதை வந்துட்டு எப்படின்னா இப்போ 5 பேர் வந்துட்டு இதே கெஞ்சிருக்கு, 5 மேல் 5 ஃபீமேல் வந்துட்டு இதே கெஞ்சிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அதுக்கு நம்ம இந்த மாதிரி 5 கேஜ் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். 3க்கு 1.5 சைஸில் 5 கேஜ் செட் பண்ணிவிட்டு இதில் ஒரு மேலு, இதில் ஒரு மேலு, இதில் ஒரு மேலு, அதுக்கப்புறம் இதில் ஒரு மேலு, இதில் ஒரு மேலு, அந்த மாதிரி போட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல 5 பேர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுலேருந்து ஃபஸ்ட்டு மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்க தெரியணும் இல்லையா? இப்போ ஒயிட் ஃபேஸ்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபேஸில் வந்துட்டு இந்த மாதிரி மார்க்கிங் இருக்கும். ஃபீமேலுக்கும் மேலுக்கும் உங்களுக்கு தனியாக வந்துட்டு வித்தியாசம் தெரியும். இந்த மாதிரி கண்டுபிடிச்சலாம். கிரேலையும் அதே மாதிரி இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். லுட்டினோ அல்பினோ வெரைட்டிலாம் டிஎன்ஏ போடலாம். அப்படிலாம் ஒரு இப்போ நான் காமிக்க பாருங்கள். இந்த டயக்ராம் கொஞ்சம் அப்படியே தான் இருக்கும், கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். ஸோ ஃபீமேலுக்கு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு 2 டாட் வச்சுருக்குன்னா அது வந்துட்டு பெல்விக் போன் அப்படிம்பாங்க. அதை வந்துட்டு நீங்கள் பார்க்குறப்போ அழுத்தி பிடிச்சிடக்கூடாது, ரொம்பவுமே மெல்ல பிடிக்கணும். அழுத்தி பிடிச்சிங்கன்னா அது சில நேரம் டெத்தாக வாய்ப்பு இருக்குது. மேட்டாச்சுன்னா அது எக்கு வைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் லைட்டாக இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி இவ்வளோ கேப் இருக்குது. இப்படி கேப் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஃபீமேலு. அதே மேல் கொண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பக்கத்தில் இருக்கும். ஸோ அது வந்துட்டு மேலு. இந்த மாதிரி ஒரு இதில் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் இன்னொன்று விசிலிங் சவுண்டு, ஒரு மேட்டிங் சவுண்டு போடணும். அதை வச்சு மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கலாம். மேக்ஸிமம் இந்த பெல்விக் போனும் டிஎன்ஏ டெஸ்டிங் தான் 100% வந்துட்டு உறுதியாக ஆக்கும். ஸோ அப்புறம் அதுவாக வந்துட்டு பேர் செலெக்ஷன் பண்ணுறது. இந்த மாதிரி மேலெல்லாம் தனித்தனியாக பிடிச்சி போட்டோம்னா ஃபீமேல் வந்துட்டு ரிமைன் இருக்கும் இல்லையா? அது ரெண்டுக்குமே இந்த மாதிரியான இந்த பாசிப்பயிறு அப்புறம் விம்ரால் இதெல்லாம் மாற்றி கொடுக்கணும். டெய்லியுமே பாசிப்பயிறு விம்ரால் கொடுத்துட்டே இருக்கணும் 5 நாளைக்கு, மேல் ஃபீமேல் தனித்தனியாக பிரிச்சுட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு இந்த மேலுக்கு இந்த மேலுக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த அல்பினோ ஃபீமேல் பிடிச்சிருக்கா அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் எடுத்து பேர் பண்ணிக்கணும். இதுக்கு வந்துட்டு லுட்டினோவா அந்த மாதிரி எடுத்து பேர் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்களாக வந்துட்டு பேர் பண்ணிங்கன்னா அதுவாக வந்துட்டு பாசிப்பயிரெல்லாம் வைக்க அதுக்கு வந்துட்டு மஸ்ட் ஏறி எக்கு வச்சிரும், மேட்டிங்க்கு எக்கு வச்சிரும். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி எனக்கு காக்கை எக்கு வச்சிருச்சு, சிக்கெல்லாம் ஹேஷ் பண்ணிடுச்சுன்னா மெயினாக எக்கு வச்சிருச்சுனாலே பாசிப்பயிறு விம்ரால அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது மறுபடியும் வந்துட்டு அதுக்கு மஸ்ட் ஏறி நம்ம அதுக்கு மறுபடியும் வந்துட்டு எக்கு வைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இது 100% அது அப்படி தான் ஆகும். ஏன்னா நானே இந்த மாதிரி தப்பு பண்ணி தான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எக்ஸ்ட்ரா ஃபில்லிங் வீடியோ. ஸோ பார்த்துக்கிட்டிங்களா? அவனை பார்த்து இந்த ஃபீமேல் பயவே பண்ணல, எக்ஸ்ட்ரா ஃபில்லிங் வீடியோ. அதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னுமே பக்கத்தில் தான் ஒரு ஜவுளி, ஆனால் இன்னும் பயப்படல பாருங்கள். கேமரா ரொம்ப க்ளோஸில் தான் இருக்குது, ஆனால் பயமே பண்ணல இது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு காக்கையில் முட்டை பண்ணி புதுவாக இருந்துச்சுன்னா அது பழகாது, அது பயந்துடும். ஸோ அதுதான் வந்துட்டு நாங்கள் சொல்கிறோம். அதனால் முட்டை வச்சோடனே பாசிப்பயிரையும் விம்ராலையும் அவாய்ட் பண்ணிடுங்க. முட்டை வச்சோன்றது நம்ம இந்த மாதிரி கொண்டக்கடலையிலே ஊற வச்சு தரலாம். இந்த மாதிரி கொண்டக்கடலை ஊற வச்சு நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் கழுவிட்டு கொடுக்கலாம். அப்புறம் தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிட்டு இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா முளை கட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பண்ணி கொடுக்கலாம். இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேன்ஸு செட்டப் பார்த்தாச்சு, ஸ்டிக் செட்டப் பார்த்தாச்சு. பாக்ஸோட சைஸு 10 இன்ச்சு ஹைட்டு, 10 இன்ச்சு ப்ரெத்து. ஸோ அதே வந்துட்டு 12 இன்ச் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீளம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்து பாக்ஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கணும் காக்டெயில் பேர்டுக்கு. அப்புறம் ஃபுட் லிஸ்ட்டை வந்துட்டு பார்த்துடலாம். ஃபுட் லிஸ்ட்னால் பாசிப்பயிறு சொல்லியிருப்பேன் ப்ரீடிங்காக, அதாவது அது மேட் ஆகிற வரைக்கும் தான். அப்புறம் இதோட அந்த ஒரு நாள் வந்துட்டு இந்த சுண்டல், பாசிப்பயிறு, மக்காச்சோளம், கோதுமை, கடலை, வேர்க்கடலை, அப்புறம்
கம்பை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் பேர்டுக்கு வைக்கலாம். ஸோ பாசிப்பயிறு ஃபஸ்ட்டு வைக்கலாம். அதை வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரீட் ஆகிற மட்டும்தான், அதாவது எக்கு வரைக்கும் மட்டும்தான். நடக்கலை வந்துட்டு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அப்புறம் கோதுமை வந்துட்டு நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு நாள் இது ஒரு நாள் அது அந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் அரிசியில் வந்துட்டு எல்லா வெரைட்டி யூஸ் பண்ணலாம். நார்மல் அரிசி மட்டும் யூஸ் பண்ண வேணாம். அப்புறம் இந்த மாதிரி கேரட் வைக்கலாம், பீட்ரூட்டு பொடிசாக அரிஞ்சு வைக்கலாம், புதினா வைக்கலாம். ஆனால் புதினா காஞ்சிச்சு. ஃப்ரெஷ்ஷான புதினா வைக்கலாம். அப்புறம் சுண்டல் வந்துட்டு ஊற வச்சு வைக்கலாம். ஸோ மெயினாக வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் பண்ணுறது தப்பு என்னன்னா, இந்த ஃபீல்டில் தான் மட்டும் மாற்றிடுறீங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபீல்டர். ஸோ இந்த மாதிரி ஆட்டோ ஃபீல்டர் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி தட்டில் இந்த மாதிரி தனை போட்டு வந்துட்டு வச்சுக்கலாம். நீங்கள் முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த மாதிரி தட்டு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அப்புறம் இந்த மாதிரி வாட்டருக்கு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். மெயினாக இந்த மாதிரி வந்துட்டு வாட்டர் கேன் இந்த மாதிரி பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் நீங்கள். ஏன்னா அதுதான் வந்துட்டு குளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரியான இதை வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்க. அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி இது யூஸ் பண்ணுறீங்க. இதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபுட்டுக்கும் சரி தண்ணிக்கும் சரி. ஒன்று இந்த மாதிரி வைங்க, அப்படிலாம் இந்த மாதிரி டப்பா வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் இதில் வந்துட்டு மெடிசன் சப்ளிமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா இது விம்ரால் சொல்லுவாங்க. இது வந்துட்டு ப்ரீடிங்காக ரொம்ப பேர்ட் டல்லாக இருந்துச்சுன்னா அதுக்காக யூஸ் பண்ணுறது. அப்புறம் இன்னொன்று வந்துட்டு மெரிக்வின், இதுவுமே அதே மாதிரி தான். ரொம்ப டல்லாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு 300 மில்லிக்கு 4 சொட்டு மாதிரி விடலாம். அது கம்மியாக விட்டாலும் பெஸ்ட்டு தான். விம்ரால் வந்துட்டு 300 மில்லிக்கு 4 சொட்டு வந்துட்டு விடணும். ஸோ பார்த்திங்கன்னா இதெல்லாமே நான் இதை யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா தண்ணி டப்பா தான். இந்த டேட்ஸ் டப்பா தான். அதை தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். அதுதான் வந்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா காக்டெயில் பேர்டுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு அதை தான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் இது வந்துட்டு ஏன் வந்துட்டு இப்போ கண்ணூருக்கு இதுக்கு மட்டும் வச்சுருக்கீங்கன்னா, இது வந்துட்டு பேராக இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு இதுதான் வைப்பேன். இது மோஸ்ட்லி வந்துட்டு முதல்ல குளிச்சுட்டு இருந்துச்சு, இப்போ குளிக்காது. கண்ணூர் வந்துட்டு தண்ணி மாறினோடனே குளிச்சிடும். அதனால ஃபிஞ்சஸ்க்கு இந்த மாதிரி இதே வந்துட்டு போதும். இந்த கப்பே வந்துட்டு போதும், ஒரு பேருக்கு. இப்போ நான் அப்புறம் வந்துட்டு இன்னொன்று மெயினாக பூடு வந்துட்டு வைக்கலாம், மசால் பூடு. இது மோஸ்ட்லி வந்துட்டு காலையில் உழவர் சந்தைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். சந்தைக்கெல்லாம் போனீங்கன்னா இது ஆட்டுக்கு கோழிக்கெல்லாம் போடுறது. நாங்கள் அப்படியே கோழி குஞ்சு வச்சுருங்காட்டி இதுக்கும் வாங்கிட்டு நான் பேர்ட்ஸுக்கும் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே மசால் போட்டு தண்ணி எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டு இவர் வந்துட்டு குளிச்சுட்டு அப்படி சார் இதுக்குமே மசால் போடுச்சாச்சு. ஒரு எல்லா காட்டையும் மசால் பிடிச்சிட்டேன். எல்லாம் விரும்பி சாப்பிட்டுருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் பேசிக்காக ஃபாலோ பண்ணாலே சிக்ஸை வந்துட்டு மோராக வந்துட்டு ஹேண்டில் பண்ணலாம். நான் ஈவினிங் கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையிலிருந்து சிக்கன் பண்ணுற வரைக்கும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஃபுட் பாருங்கள். இதெல்லாம் பேசிக்காக ஃபாலோ பண்ணுங்கள். டோஸ் வந்துட்டு அதிகமாக கொடுக்க வேணாம். அதே மாதிரி முட்டை வச்சோடையும் பாசிப்பயிறு விம்ராலை கேன்சல் பண்ணிடுங்க. முட்டை வைக்கிறதுக்கு தான் பாசிப்பயிறு விம்ரால். முட்டை வச்சதுக்கப்புறம் சுண்டல் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலே வந்துட்டு போதுமானது. நல்லாவே உங்களுக்கு சிக்கலாக ஹேட்ச் பண்ண முடியும். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணாலே நீங்கள் சிக்ஸை வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு ஹேண்டில் பண்ணலாம். நிறையா முட்டை வைக்கலாம். நிறையா முட்டை வந்துட்டு சிக்கன் வந்துட்டு ஹேட்ச் ஆகும். ஸோ இதெல்லாம் பேசிக்காக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இனி வந்துட்டு எக்கிலிருந்து சிக்கன் ஹேட்ச் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இப்போ நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் 2 எக்கு வந்துட்டு பேலன்ஸாக இருக்கும். அதை வந்துட்டு நான் உங்கள்கிட்ட ஷார்ட்ஸ் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறோம். அதுக்குள்ளே நாங்கள் வந்துட்டு ஊருக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மெயினாக வந்துட்டு சொல்கிறது என்னென்னா, முட்டை வைக்கிறதுக்கு மட்டும்தான் வந்துட்டு பாசிப்பயிறு விம்ரால் யூஸ் பண்ணணும். முட்டை வச்சதுக்கப்புறம் இதையோ எந்த போர்டாக தானே கட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.